இப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இதுக்கேற்ற ட்ரைனிங் அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்குறது? இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் போட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்தோம் அப்படின்னா சரி வருமா? வரவே வராது. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு போஸ்டர் அப்படி காட்டி இது அந்த ட்ரைனிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவங்க ஆழ் மனதில் போய் பதியணும். சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்டு உட்காரும்போது தான் 21 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம பழக்கினா மட்டும்தான் அது வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ட்ரைனிங் வந்து அவசியம். இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பர்வைசருக்கு எப்படி கொடுக்குறது? அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி இதுதான் இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரெயினர் வந்து எப்படியா இருக்கணும் அப்படின்னா எந்த லெவலில் யாருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயினருக்கே ட்ரைனிங் கொடுக்குற விஷயம் தான் இப்போ நான் சொல்கிறது. ஹவு டு ட்ரெயின் த ட்ரெயினீஸ். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு நிறுவனத்தில் மேலதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு கீழே அந்த இந்த பொசிஷன் சொல்லுவாங்க. மேனேஜருக்கு வந்து மேனேஜர் லெவலில் இருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கவங்க தான் ட்ரைனிங் கொடுக்கணும். அது கீழே இருக்கவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா நல்லாவே இருக்காது. அது உங்களுக்கு தெரியும். நமக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு ஈகோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு மேலே இருக்கும். இல்லை சில நேரத்தில் வந்து வெளியில் இருக்கிற ஒரு கன்சல்டன்ட் எங்களை மாதிரி கன்சல்டன்ட்டை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரீச் ஆகும். ரீச் சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வந்து மைண்ட் லெவலில் போய் ஏறணும். மைண்ட் லெவலில் ஏறினா தான் ஆமாம் இந்த ட்ரைனிங்கில் அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது. நிறுவனத்தோட பாதுகாப்பு மட்டும் கிடையாது, நிறுவனத்தோட சுற்றுச்சூழல் மட்டும் கிடையாது, என்னுடைய சுற்றுச்சூழல் அதில் சார்ந்து இருக்குது, என்னுடைய கூட பணிபுரிங்கள் சுற்றுச்சூழல் அதை சார்ந்து இருக்குது, கூட புரிங்கள் பாதுகாப்பு அதை சார்ந்து இருக்குது. அதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே தாண்டி ஒரு நிறுவனத்தில் ப்ரொடக்டிவிட்டி, அந்த ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.